ITN தமிழன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நல்லுள்ளங்களுக்கும் வேலூர் மற்றும் சென்னையில் இருந்து வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வருக வருக என்னை வரவேற்று இந்நிகழ்வை சிறப்புற அனைவரையும் நடைபெறுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார்பாகவும் தமிழ்நாடு பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் மாநில பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார். தமிழ்நாடு பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர் சங்கத்தின் வேலூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் முனைவர் ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் 12/9/2025 அன்று வேலூர் ஓல்டு டவுன் RCM உத்திரமாதா நடுநிலைப்பள்ளியில் திருவள்ளுவர் சேவா சங்கமும் பத்திரிகையாளர் சங்கமும் இணைந்து நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் திருக்குறள் மட்டுமே பதிவாகி இருந்த நிலையில் அந்த குறளுக்கான விளக்கம் மற்றும் அதிகாரம் இவற்றையும் சேர்த்து பதிவிட்டால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என சங்க செயற்குழுவில் முடிவெடுத்து இதை தமிழக அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று அழுத்தம் கொடுத்து நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் முனைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை பாராட்டும் விதத்தில் அவர்களுக்கு தமிழ்நாடு திருவள்ளுவர் சேவா சங்கத்தின் சார்பாக அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கினர். இந்த கூட்டத்தில் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் பத்திரிகையாளர்களும் எழுத்தாளர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். கற்க வேண்டிய நூல்களை பிழையில்லாமல் கற்க வேண்டும். கற்பதோடு நில்லாமல் அதன் வழியில் நின்று நிலைத்து நிற்க வேண்டும். படித்தவன் என்பவன் சீர்படுத்தக்கூடிய அந்த துணை பாராட்டி அவருக்கும் சிறந்த வாழ்நாள் சாதனையாளருக்கு தர வேண்டும் என்று நான் முடிவு செய்து இருவருக்கு மட்டுமே செய்கிறேன். இன்னும் திருக்குறள் தந்த திருவள்ளுவர் போல் ஆத்திச்சுடி தந்த வகையை போல் 14 செல்வங்கள் சிறப்போடு பெற்று அறம் தவறாமல் பல்லாண்டு வாழ திருக்குறள் வாழ்த்துக்கள். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதற்கான ஊக்குவிப்பாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உங்களிடமிருந்து உங்களை ஊக்குவிக்கிறார்கள். ஆகவே எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வது பிள்ளைகளை நீங்கள் நன்றாக படியுங்கள். நன்றாக பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர் சங்கத்தின் வேலூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை நன்ற திருக்குறள் மாமுனி ஸ்ரீதர் அவர்களே, ராம் அவர்களே, தர்மராஜ் அவர்களே, சத்யநாராயணன் அவர்களே, மோகன் அவர்களே, MM மோகன் அவர்களே, திலீப் அவர்களே, இன்று வேலூர் மாவட்டத்தில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது என்பதை இங்கு வந்துள்ள பொதுமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த திருக்குறள் நீங்க அந்த முழுமையா நீங்க படிச்சிட்டீங்கன்னாலே எல்லா வரைக்கும் வந்துடும். அந்த ஒரே ஒரு திருக்குறள் புத்தகத்திலே எல்லாமே கிடைக்கும். அதனால அந்த திருக்குறள் வாங்கி படிங்க. அதனுடைய அந்த குரல்ல ஏற்ப நம்ம நடந்துக்கிட்டோம்னாவே எல்லா ஒழுக்கமும் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதனாலதான் அந்த திருக்குறள் புத்தகத்தை எல்லா இடத்துலையும் நம்ம கொடுத்துட்டு வரோம், இன்னமும் கொடுத்துட்டே இருக்கிறோம், இனிமேல் கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு மாணவ செல்வங்களுக்கு இந்த தாமரை போராடியா சொன்னாரு. இன்னைக்கு இந்த நாடே உங்க குழந்தைகளாக உங்களை நம்பிதான் இருக்கின்றாரு. உண்மையிலேயே அதுதான். நீங்க எவ்வளவு இந்த வேலூர் மாவட்டத்தின் நினைவு பரிசாக பொதுக்குழு கூட்டத்தின் நினைவு பரிசாக இந்த விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறோம். வேலூர் மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் அவர்கள் கையால் இதை வழங்குமாறு அன்புடன் தலைமை ஆசிரியர் திருமதி யோகனா உதவி தலைமை ஆசிரியர்
ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ குழந்தைகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓல்டம்ல பல பள்ளிகள், அரசாங்க பள்ளிகள் இருந்தும் நம்முடைய பள்ளியை, அதாவது ஆசியம் முத்திரை மாதா பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து நம் மாணவர்களுக்கு மாணவர்கள் நலம் பெற வேண்டும் என்று சென்ற வருடமே திருக்குறள் புத்தகத்தை வழங்கினார் நமது திருக்குறள் மாமுனி ஸ்ரீதரன் அவர்கள். இப்பொழுது நமது பள்ளியை தேர்ந்தெடுத்து நம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு, மாணவர்களுக்கு எழுதுகோள் இத்தனையும் வழங்கி சிறப்பித்திருக்கிறார். அவர்களுக்கு நமது தாளாளர் தந்தை, ஆசிரியர்கள், மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து, அவருடைய பாணியிலே போல நன்றியை மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற திருக்குறளை கூறி அவருக்கு இந்த பொன்னாடலை அறிவித்து மகிழ்கின்றோம். மீண்டுமாக திருக்குறள் மாமுனி தலைவர், வேலூர் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும், பத்திரிகை சங்க உறுப்பினர்கள் சார்ந்தோர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளி சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.